வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தந்தை பெரியார் ஈவே ராமசாமி பிறந்தநாளையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அதிமுக திமுகவினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இலவச அரிசிக்கான கோப்பிற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. மங்களம் தொகுதியில் உள்ள கோவில் திருப்பணிக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி 16.7 லட்சம் நிதி வழங்கினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக சார்பில் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்து சாமி தரிசனம் செய்தார். இனி வருவது விரிவான செய்திகள். தந்தை பெரியார் ஈவே ராமசாமி பிறந்தநாளையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அதிமுக திமுகவினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தந்தை பெரியாரின் 147வது பிறந்தநாள் விழா அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலை பிள்ளைத்தோட்டம் சந்திப்பில் அமைந்துள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து திமுக சார்பில் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து வன்முறை ஒழிப்பு எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அவர்களைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் அவைத்தலைவர் அன்பானந்த தலைமையில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கம், சுத்துக்கணி பாஸ்கர், முன்னாள் கவுன்சிலர் கணேசன், அன்பழகன் உடையார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இலவச அரிசிக்கான கோப்பிற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் மீண்டும் ரேஷன் கடைகளில் கான்ஃபர்ட் நிறுவனம் மூலம் இலவச அரிசி வழங்கப்பட்டது. கான்ஃபர்ட் நிறுவனத்திற்கு இலவச அரிசியை சர்வோ பேக்கேஜ் நிறுவனம் சப்ளை செய்து வந்தது. இந்த நிலையில் இலவச அரிசி கூடுதல் விலைக்கு கொள்முதல் செய்ததாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து அரிசி கொள்முதலுக்கு அரசு மறு ஒப்பந்தம் கோரியது. இதன் காரணமாக கடந்த ஜூலை மாதம் முதல் இலவச அரிசி வழங்கப்படாமல் உள்ளது. இலவச அரிசிக்கான டெண்டரில் மத்திய அரசு ஊழியர்களின் கூட்டுறவு நிறுவனமான கேந்திரியா வந்தா தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் கான்ஃபர்ட் நிறுவனத்திற்கு 61,800 மெட்ரிக் டன் இலவச அரிசியை சப்ளை செய்ய உள்ளது. இந்த கோப்பிற்கு கவர்னர் நேற்று ஒப்புதல் அளித்தார். அதனைத் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு விடுபட்ட மாதங்களுக்கான அரிசியும் சேர்த்து வழங்குவதற்கான ஏற்பாடுகளை கான்ஃபர்ட் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மாநில சுகாதார இயக்கம் சார்பில் நடைபெற்ற பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழாவினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மாநில சுகாதார இயக்கம் சார்பில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற கருத்தை மையமாக கொண்டு மத்திய சுகாதாரத்துறையின் அறிவுறுத்தல்படி பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா துவக்க விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை துவக்கி வைத்தார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். இவ்விழாவில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, தலைமை செயலாளர் சரத் சௌகான், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், மாநில சுகாதார இயக்க திட்ட இயக்குநர் கோவிந்தராஜ், அரசு செயலாளர் ஜெயந்த்குமார் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள், செவிலியர்கள், செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக சார்பில் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்து சாமி தரிசனம் செய்தார்.
பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்து சாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், செல்வம், தீபாய்ந்தன் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற இரத்த தான முகாமினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். புதுச்சேரியில் மங்களம் தொகுதியில் உள்ள கோவில் திருப்பணிக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி 16.7 லட்சம் நிதி வழங்கினார். மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூரில் அமைந்துள்ள அருள்மிகு தாமரை அங்காள பரமேஸ்வரி கோவில் திருப்பணிக்காக இந்த நிதியை முதல்வர் ரங்கசாமி கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் ரங்கசாமி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், துணை மாவட்ட ஆட்சியர் குமரன், கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியின் பொழுது உடனிருந்தனர். புதுச்சேரியில் பாஸ்போர்ட் விசாரணை பிரிவு போலீசார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பாஸ்போர்ட் விசாரணை பிரிவில் பணி செய்யும் போலீசார் பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்களிடம் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. இதனைத் தொடர்ந்து போலீஸ் டிஜிபி ஷாலினி சிங் நடவடிக்கையின் பேரில் அவர்கள் கூண்டோடு காரைக்காலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி அங்கு வேலை செய்த போலீஸ்காரர் முருகன் காரைக்கால் வன்கொடுமை தடுப்பு பிரிவுக்கும், ஆரோக்கியதாஸ், முரளிதரன், பிரபாகரன் ஆகிய 3 பேரும் காரைக்கால் கடலோர காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவினை காவல்துறை தலைமை அலுவலக போலீஸ் எஸ்பி மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் மக்களுக்கு நல்லது செய்ய வந்தால் வீண் வதந்தியை கிளப்புகின்றனர் என சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 1 லட்சம் நிவாரணம் வழங்கியுள்ளேன். அரசின் அலட்சியத்தால் இச்சம்பவம் நடந்துள்ளது. இப்பகுதியில் கடந்த 1 மாதமாகவே தண்ணீர் பிரச்சினை உள்ளதாக மக்கள் கூறியுள்ளனர். அரசு நடவடிக்கை எடுத்து தண்ணீரை பரிசோதித்து இருந்தால் 3 இறந்திருக்க மாட்டார்கள். தமிழகத்தில் கள்ள சாராயம் குடித்து இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 10 லட்சம் கொடுத்துள்ளனர். இங்கு குடிநீர் குடித்து இறந்தவர்களுக்கு எந்த நிவாரணமும் அரசு அறிவிக்கவில்லை. இந்த இடத்தில் இறப்பை வைத்து அரசியல் செய்யவோ அரசுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்கவோ விரும்பவில்லை. அரசு வேலையை சரியாக செய்யவில்லை என்பதுதான் குரல் கொடுக்கிறேன். ரூபாய் 300 கோடி செலவு செய்து நான் அரசியலுக்கு வருவது பல சூதாட்ட தொழில்கள் துவங்குவதற்கு தான் என எதிர்க்கட்சியினர் கூறுகின்றனர். புதுச்சேரியில் தான் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை எனக்கில்லை. இன்றைக்கும் 100 தலைமுறைக்கு என்னிடம் சொத்து உள்ளது. மக்களுக்கு நல்லது செய்ய வந்தால் வீண் வதந்தியை கிளப்புகின்றனர். நாங்கள் வரி மட்டுமே ரூபாய் 5000 கோடி செலுத்துகிறோம். புதுச்சேரியில் குடிநீர் கூட பிரச்சனையாக உள்ளது. தாவேகா தலைவர் விஜய் நடிப்பை விட்டுவிட்டு மக்களுக்காக வந்துள்ளார். அவரையும் நாம் ஆதரிக்க வேண்டும். கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் அறிவிப்பேன் என்றார். திருப்பதியில் நடைபெறும் புரட்டாசி பிரம்மோற்சவத்திற்கு பிஆர்டிசி சார்பில் சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது. புதுச்சேரி பிஆர்டிசி மேலாளர் சிவானந்தம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், திருப்பதியில் நடைபெறும் புரட்டாசி மாத பிரம்மோற்சவத்தையொட்டி பிஆர்டிசி சார்பில் இன்று முதல் அக்டோபர் 19ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது. இந்த சிறப்பு பஸ் தினசரி இரவு 9:30 மணிக்கு புதுச்சேரி பஸ் நிலையத்திலிருந்து புறப்படும். திருப்பதியிலிருந்து காலை 7:30 மணி அளவில் புதுச்சேரிக்கு புறப்படும். இதற்கான கட்டணம் ரூபாய் 300 ஆகும். ஏற்கனவே புதுச்சேரியிலிருந்து காலை 9 மணிக்கும் இரவு 10 மணிக்கும் பிஆர்டிசி பஸ்கள் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் குறித்து பதிவு செய்வதற்கான திட்டத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாலியா தொடங்கி வைத்தார். தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் 196வது கார்ப்பரேஷன் கூட்டம் மத்திய தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாலியா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பதிவு செய்யப்படாத தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்களில் உள்ள பதிவு செய்யப்படாத தகுதியான ஊழியர்களை பதிவு செய்ய ஊக்குவிக்கும் SPREE 2025 திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் 2015 ஜூலை 1 முதல் டிசம்பர் 31 வரை அமலில் இருக்கும். இதன் மூலம் தொழில் நிறுவ உரிமையாளர்கள் தங்களது நிறுவனங்கள் மற்றும் அதில் பணிபுரியும் ஊழியர்களின் விவரங்களை ESIC இணையதளம், ஷ்ரம் சுபிதா இணையதளம் மற்றும் MCA இணையதளம் ஆகியவற்றின் மூலம் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யலாம். முதலாளிகள் அறிவித்த தேதியிலிருந்து EG சமூக பாதுகாப்பு திட்டம் அமலுக்கு வரும். முந்தைய காலத்திற்கான பங்களிப்பு தொகை செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அதற்குரிய அபராதம் விதிக்கப்பட மாட்டாது.
ஆய்வின் பொழுது முந்தைய காலத்திற்கான எந்த விதமான பதிவுகளோ அல்லது ஆவணங்களோ தாக்கல் செய்ய வேண்டியதில்லை, முந்தைய காலத்திற்கான எந்த விதமான சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது போன்றவை இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஆகும். எனவே புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களை சேர்ந்த தங்களது தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் ஊழியர்களை பதிவு செய்ய இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தகவலுக்கு அருகிலுள்ள இஎஸ்ஐ கிளை அலுவலகம் அல்லது புதுச்சேரி இஎஸ்ஐ மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தந்தை பெரியார் பிறந்தநாளையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அவரின் திருவுருவப்படத்திற்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜி.பி. சுரேஷ் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான தந்தை பெரியாரின் பிறந்தநாளை முன்னிட்டு வானூர் மத்திய ஒன்றியம் திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் அவரின் திருவுருவப்படத்திற்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜி.பி. சுரேஷ் தலைமையில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மகுடி ஐயப்பன் ஏற்பாட்டில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி துப்புரவு பணியாளர்களுக்கு 50 நபர்களுக்கு மேல் புடவை மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வானூர் மத்திய ஒன்றிய நிர்வாகி ஜி.ஆர். ராஜா முன்னிலை வகித்தார். மேலும் வானூர் மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் சதீஷ் என்கிற அபிஷேக், பார்த்திபன், கமலக்கண்ணன், வைத்தீஸ்வரி, தனலட்சுமி, ராம்குமார், அஜித்குமார் மற்றும் ஜெகன், முத்து, கந்தன், விஜய், சுரேந்தர், சிவா, முகில் சந்திரன், சுனில், மீனாட்சி மற்றும் மாவட்ட கிளை தோழர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும் வாய்க்கால்களை தூர்வாராத அரசை கண்டித்து அதிமுக உரிமை மீட்புக் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதி மற்றும் உருளைப்பேட்டை தொகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் விநியோகிக்கப்பட்டு வரும் குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததால் 40க்கும் மேற்பட்ட மக்கள் வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களால் அவதிப்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி கடந்த வாரம் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும் மழைக்காலம் தொடங்க உள்ளதால் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும் என புதுச்சேரி அதிமுக உரிமை மீட்புக் குழு சார்பில் ஓம் சக்தி சேகர் தலைமையில் பலமுறை பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் முதலமைச்சரிடம் மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதியில் சுத்தமான குடிநீர் வழங்க கோரியும் உடனடியாக வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக உரிமை மீட்புக் குழு சார்பில் நெல்லித்தோப்பு சாரம் மார்க்கெட் அருகே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் ஆளும் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். உடனடியாக ஆளும் அரசு வாய்க்கால்களை தூர்வாரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாநில ஸ்தம்பிக்கும் வகையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் அதிமுகவினர் ஒன்றிணைய வேண்டும், இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற வேண்டும் என்று ஓம் சக்தி சேகர் கூறினார். புதுவை விமான நிலைய விரிவாக்க பணிக்காக 470 ஏக்கரில் நில ஆர்ஜிதம் செய்யப்பட உள்ளது. இதற்கான ஆலோசனை அமைப்பு இன்னும் 1 மாதத்தில் நியமிக்கப்பட இருக்கிறது என்று விமான நிலையத்தின் இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுவை விமான நிலைய விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது. மாற்று ஓடு பாதைக்காகவும் விமான நிலைய விரிவாக்கத்திற்காகவும் சுமார் 470 ஏக்கர் நிலம் தமிழக பகுதியில் கையகப்படுத்தும் நிலை உருவாகியுள்ளது. இதற்காக உயர் மின் அழுத்த கம்பிகள் இருக்கிறது, கால்வாய்கள் இருக்கிறதா என்ற தள ஆய்வை நாங்கள் நடத்தினோம். இதில் எதுவும் முக்கிய பெரிய முட்டுக்கட்டைகள் இருப்பதாக தெரியவில்லை. அதனால் தமிழக பகுதியில் 470 ஏக்கர் நிலம் ஆர்ஜிதம் செய்வதற்கான ஆலோசனை அளிக்கவும் இந்த விரிவாக்க பணிக்காகவும் ஒரு ஆலோசனை அமைப்பு இன்னும் 1 மாதத்தில் நியமிக்கப்பட உள்ளது. செப்டம்பர் 21ஆம் தேதிக்குள் இந்த அமைப்பை தேர்வு செய்வதற்கான ஒப்பந்த புள்ளியை அவர்கள் அளிக்க வேண்டும். அதன் பிறகு 1 மாதத்தில் இந்த ஆலோசனை அமைப்பு நியமிக்கப்படும். இதை தவிர விரைவில் தற்போது உள்ள விமான நிலையத்தில் மேலும் சில சில்லறை கடைகள், கார் சேவை உள்ளிட்ட வசதிகளை தொடங்கப் போகின்றோம் என்றார். ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பில் புரட்டாசி முதல் நாளை முன்னிட்டு திருப்பதி திருமலை பாத யாத்திரை செல்வதற்காக 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் இருக்கும் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. புரட்டாசி மாத முதல் நாளை முன்னிட்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜனசபா 33ஆம் ஆண்டு திருப்பதி திருமலை பாத யாத்திரை வருகின்ற 19ஆம் தேதி திருச்சிற்றம்பலம் பகுதியில் இருந்து திருப்பதி திருமலைக்கு பாத யாத்திரை புறப்படுவதற்காக புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் மாலை அணிவித்து விரதம் இருக்கும் நிகழ்ச்சி இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா தலைவர் ஜெயச்சந்திரன் தலைமையில் பக்தர்கள் மாலை அணிவித்து விரதத்தை மேற்கொண்டனர். மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
திருபுவனை தொகுதிக்குட்பட்ட செல்லிப்பட்டில் 46.20 லட்சம் செலவில் சாலைகள் மேம்படுத்தும் பணியினை அங்காளன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து நிதியில் திருபுவனை தொகுதி செல்லிப்பட்டு கிராமத்தில் 46.20 லட்சம் ரூபாய், ரெட்டியார் நகரில் உட்புற சாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் பிள்ளையார் கோவில் வீதியில் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. அங்காளன் எம்எல்ஏ தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர்கள் தனசேகர், பழனிவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள பெப்ஸ் விற்பனை நிலையத்தை பொது மேலாளர் ராஜேஷ் திறந்து வைத்தார். இந்தியா முழுவதும் 79 பிரத்யேக விற்பனை நிலையங்களுடன் உயர்தர மெத்தைகளுக்கான பெப்ஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கோயம்புத்தூரில் உள்ள 11 ஏக்கர் தொழிற்சாலையில் 40 ஆண்டுகளுக்கும் மேலான நிபுணத்துவத்துடன் உற்பத்தி நடைபெறுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் 20 பிரத்யேக விற்பனை நிலையங்களை கொண்டுள்ள பெப்ஸ் விரைவில் இதனை 25 உயர்த்த திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் 1750 சதுரடி பரப்பளவில் புதிய விற்பனை நிலையத்தில் துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பெப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொது மேலாளர் ராஜேஷ் திறந்து வைத்தார். திறப்பு விழாவினை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தந்தை பெரியார் ஈவே ராமசாமி பிறந்தநாளையொட்டி காமராஜர் சாலையில் உள்ள பெரியாரின் திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து அதிமுக, திமுகவினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இலவச அரிசிக்கான கோப்பிற்கு கவர்னர் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அடுத்த வாரத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. மங்களம் தொகுதியில் உள்ள கோவில் திருப்பணிக்கு புதுவை முதல்வர் ரங்கசாமி 16.7 லட்சம் நிதி வழங்கினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக சார்பில் லாஸ்பேட்டை சுப்பிரமணிய கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தங்கத்தேரை இழுத்து சாமி தரிசனம் செய்தார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.